ஒரு க்யூட்டான ஹாரம் கலெக்ஷன் ரொம்ப நல்லா வந்து உங்களுக்கு ஒரு 5 பவுன் 6 பவுன்லலாம் நல்லா வந்து வெட்டிங்காக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ பர்டிகுலராக வெட்டிங்க்கு நல்ல ஹாரம் வந்து வாங்குறீங்க, ஒரு 5 பவுன் 6 பவுனில் வேணும், நல்ல பார்வையாக வேணும், நிறைய விதமான டிசைன்ஸ் வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். பர்டிகுலராக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரோஸ் கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன். இது வந்து 22 கேரட். மோஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன்ஸ் எல்லாமே 22 கேரட் தான். பட் ரோஸ் கோல்டு அப்படின்னும் நிறைய பேர் டவுட் வரும், 22 கேரட்டா 18 கேரட்டான்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு 22 கேரட்டில் வரக்கூடிய ரோஸ் கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸு. அண்ட் இந்த பர்டிகுலர் டிசைன்ஸ் வந்து ஸ்டோன்ஸ் வச்சு வரக்கூடிய ஹாரம் அண்ட் அதுக்கு மேட்சிங்காக வரக்கூடிய நெக்லஸ், ஸ்டார் ஸ்டோன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸ்டோனுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். அண்ட் ஸ்டோன் வெயிட் வந்து உங்களுக்கு கோல்டாக போட மாட்டாங்க. கோல்டில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் வெயிட் கழிச்சிட்டு நெட் வெயிட் எவ்வளோ அப்படின்றது டேக்கில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக மென்ஷன் ஆகிடும். பட் ஸ்டோனுக்குன்னு சொல்லிட்டு சில சார்ஜஸ் வந்து போடுவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த சார்ஜஸ். லைக் இப்போ அது ரியல் ஸ்டோனாக இருந்தால் அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்கும், இல்லைனா வந்து சிக்னிட்டி ஸ்வரஸ்கின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோன் என்ன ஸ்டோன் அப்படின்ற நேம் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு டேக்கில் வந்து அந்த ப்ரைஸ் வந்து கொடுத்துருவாங்க. இதுவுமே உங்களுக்கு ஸ்டோன் வச்சு வரக்கூடிய நெக்லஸ் ஹாரம். செமி ரூபி தான் இது, ரியல் ரூபி கிடையாது. ரியல் ரூபி இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம், அதனால தான் பர்டிகுலராக அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து செமி தான். இது நெக்லஸ் வந்து உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது ஹாரம் தான், 39 கிராம்ஸ். கீழே வரக்கூடியதுமே உங்களுக்கு அந்த வெயிட் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மேலே வரக்கூடியது 49, கீழே வரக்கூடியது 59 கிராம்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து டி நகரில் இருக்கக்கூடிய சரவணா ஹைலைட் ஷோரூமில் இருக்கும். இங்கே வந்து நிறைய காம்பினேஷன்ஸில் நீங்கள் வந்து ஹாரம் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். எல்லா விதமான ஜுவல்லரி டிசைன்ஸுமே கூட உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் மாதிரி அவைலபிள் இருக்கும். இந்த ஷோரூமில் எப்போ போனாலுமே கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய நான் வந்து மீட் பண்ணுவேன். அவங்க நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு உங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஷூட் பண்ணும்போது கூட பர்டிகுலராக வந்து ஒரு 3 பேரை பார்த்தேன். அன்றைக்கி அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அண்ட் அவங்களும் நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த பர்டிகுலர் ஆர்னமெண்ட், இந்த பர்டிகுலர் டிசைன்ஸ் வந்து போடுங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். என்ன டிசைன் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், சர்ப்ரைஸு. 3 பேருமே சூப்பரான ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க விரும்பி கேட்ட டிசைன்ஸை வந்து நான் கண்டிப்பாக வந்து அப்கமிங் வீடியோஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்லேருந்து அந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரோஸ் கோல்டு ஃபினிஷிங்கில் வருது. இது வந்து ரோஸ் கோல்டில் 18 கேரட். ஸோ உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரோஸ் கோல்டுலேருந்து 18 கேரட்டில் வரக்கூடிய எல்லா டிசைன்ஸுமே 18 கேரட் அப்படின்றது கீழே வந்து மென்ஷனாக இருக்கும். ஸோ 18 கேரட்டுக்கான கோல்டு ரேட் என்னவோ அந்த ரேட் வந்து உங்களுக்கு வரும். 18 கேரட்டில் வரக்கூடிய எல்லா ஜுவல்லரிஸுமே வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து அதிகம் தான், 25% அந்த மாதிரி வருது வேஸ்டேஜ். ஸோ இது வந்து டைமண்ட் லுக் வந்து கான்செப்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. பர்டிகுலர் டைமண்ட் மாதிரியே வேணும், நல்ல பட்ஜெட்குள்ளே வேணுன்றவங்க அந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் போகலாம். இது எல்லாமே 22 கேரட் தான். ஸோ அதனால் நான் 18 கேரட் மென்ஷன் பண்ணல. ஸோ உங்களுக்கு 18 கேரட் ஜுவல்லரி ஏதாவது வந்துச்சுன்னா கீழே வந்து நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ரியல் ரூபி கலெக்ஷன். இப்போதுலேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எல்லாமே ரியல் ரூபி அண்ட் எமரல்டில் வரக்கூடிய கலெக்ஷனு. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு 90% வரைக்கும் பைபேக் இருக்குது. ஸோ இவங்க ஷோரூம்லேயே நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க ஃப்யூச்சரில் அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸுக்கான சார்ஜஸ் வந்து உங்களுக்கு வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ரூபியில் வரக்கூடிய நெக்லஸ் ஹாரம் அண்ட் அகைன் ஒன் மோர் ஹாரம். அண்ட் இதுவுமே உங்களுக்கு ரூபி அதிகமாக இருக்குது, எமரல்ட் ஸ்டோன் அங்கங்கே பதிச்சிருக்காங்க. பெரிய கிராண்டான நெக்லஸ் கம் சோக்கர் அண்ட் மாங்காய் மாதிரி ஒரு லுக்கில் வரக்கூடிய டிசைன். பட் இட்ஸ் நாட் அ மேங்கோ ஹாரம், அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு ஹாரம். இந்த சோக்கருமே ரொம்ப கிராண்டாக இருந்தது. இதில் எமரல்ட் ஸ்டோன் அதிகமாக இருக்குது, கீழே பம்கின் பீட்ஸ் கொடுத்துருந்தாங்க, ரூபி கம்மியாக இருக்குது. இது வந்து எமரல்ட் ஸ்டோன் அதிகமாக கொடுத்துட்டு கீழே நகாஸில் மகாலட்சுமி டிசைன் வந்து ஹேங்கிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஜிமிக்கி ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல மீடியம் சைஸு, ஆனால் நல்லா கெட்டி பாட்டுனே 20 கிராம் வருது உங்களுக்கு அந்த ஜிமிக்கி மட்டுமே. ட்ரிபிள் லேயரில் வரக்கூடிய ஹாரம் அண்ட் ஃப்ளக்ஸியான ஒரு நெக் பீஸு. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் மாதிரி வரும். ஏன்னா நெக்கு மேலே போட முடியாது, நெக்கு கீழே இறக்கி போடுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸு. ஃப்ளக்ஸி பேட்டர்ன், ஈவன் ஹாரமே கூட ஃப்ளக்ஸி பேட்டர்ன் தான். மேட்சிங்காக வரக்கூடிய ஒரு காம்போ. இப்போ நம்ம பட்ஜெட்டில் வரக்கூடிய நெக் பீஸ் ரூபி கலெக்ஷன்ஸ் வந்து நெக் செட் எவ்வளோ கிராம்லேருந்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 20 கிராம்லேருந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். இதில் 2 விதமான பேட்டர்ன் இருக்குது ரூபியில். லைக் ஓப்பன் செட்டிங்கில் வரும், சிலது க்ளோஸ் செட்டிங்கில் வரும். ஓப்பன் செட்டிங்கில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டில் இருக்கும். ஏன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு கோல்டு கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் வந்து முழுசாக கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அந்த ஸ்டோன் இருக்கிறது பின்னாடி திரும்பி பார்த்தா தெரியும். ஸோ அது வந்து உங்களுக்கு பட்ஜெட்டில் வந்துடும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு க்ளோஸ் செட்டிங்கில் வரக்கூடியதெல்லாம் பார்த்திங்கன்னா கிராம் வெயிட் கூட இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அக்கேஷனலாக யூஸ் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸ் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் செட்டிங்கில் போகணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ அதை நீங்கள் வந்து ஓப்பன் செட்டிங்லேயே கொஞ்சம் பட்ஜெட்டுக்குள்ளேயே கூட வாங்கிக்கலாம். ஏன்னா அக்கேஷனலாக யூஸ் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். இல்லை நான் அடிக்கடி வந்து ரூபி எமரல்டு தான் ரெகுலராக போடுவேன், இது மாதிரி நவரத்ன கலெக்ஷன்ஸ் தான் ரெகுலராக எனக்கு ரொம்ப போடுவேன். இவ்வளோ சில ஜுவல்லரிஸ்லாம் நம்மளுக்கு போரே அடிக்காது இல்லையா. எத்தனை வாடி வேணாலும் அந்த ஜுவல்லரி தான் நம்ம
போடுவோம். ஏன்னா எப்போவுமே அந்த ஜுவல்லரிஸ் நம்ம போடும்போது நம்ம வந்து செம ப்ரிட்டியாகவும் இருப்போம். எல்லா சாரீஸ் அண்ட் எல்லா மோஸ்ட் ஆஃப் த குர்த்திஸ் சுடிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு வரக்கூடிய ரூபி எமரல்ட் கலெக்ஷன்ஸ் வந்து செம்மையாக சூட் ஆகும். பர்டிகுலர் சாரீஸே எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஹேண்ட்லூம் சாரீ, சில்க் சாரீ, சாஃப்ட் சில்க் சாரீஸு, சில பர்டிகுலர் டிசைனர் சாரீஸ்க்கு கூட இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சூட் ஆகும். ஸோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக யோசிப்பாங்க, நான் ஓப்பன் செட்டிங்கோட க்ளோஸ் செட்டிங்லேயே போய்க்கிறேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து ஹாரம் ஒரு நெக்லஸை திருப்பி பார்த்தீங்கனால தெரியும், வெயிட் வந்து கொஞ்சம் கூட வந்தனால கண்டிப்பாக அது க்ளோஸ் செட்டிங்காக தான் இருக்கும். மற்றபடி கலெக்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராடினரி. சில பேருக்கு ரூபி பிடிக்கும், சில பேருக்கு எமரல்ட் பிடிக்கும், சில பேருக்கு மூணுமே கலந்த மாதிரி பிடிக்கும், நவரத்ன கலெக்ஷன்ஸ் பிடிக்கும், பிளாக் கலர் ஸ்டோன் அவைலபிள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஸ்டோன், இதோட நேம் எனக்கு தெரியல, பட் இதுக்குன்னு கண்டிப்பாக சில நேம்ஸ் கொடுத்துருந்தாங்க. பிளாக்கில், ப்ளூவில் அண்டு க்ரீன் ஸ்டோன்லேயே பார்த்திங்கன்னா மரகத பச்சையும் இருக்குது, இன்னொரு ஒரு மாதிரி லைட்டர் ஷேட் ஆஃப் க்ரீன் ஸ்டோனுமே இருக்குது. இது வந்து நவரத்ன கலெக்ஷன். அதில் வந்து உங்களுக்கு பேர்லு, அந்த எல்லோ கலரில் ஒரு சிட்ரின், எமரல்ட் ஸ்டோன், கெம்பு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக கெம்புமே கலந்து வருது. இந்த ஹாரம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க நேரில். ஒரு நல்ல பிளட் ரெட் ஸ்டோன் கலரில் ரூபி கொடுத்துட்டு நகாஸில் கெட்டி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. சாலிடாக வரக்கூடிய பேட்டர்ன். இது வந்து உங்களுக்கு நல்ல க்ளோஸ் செட்டிங்கில் சூப்பராக வரும். 82 கிராம் வருது. ஏன்னா இந்த பெனண்ட்டோட கனம் வந்து நல்லா இருந்தது, நல்லா கனமாக பண்ணியிருந்தாங்க அந்த பெனண்ட்டை. அண்ட் இதுவுமே உங்களுக்கு ஒரு மாதிரி மல்டி கலரில் ஒரு நவரத்ன நெக்லஸ் தான். நல்லா ரியல் ஸ்டோன் தான் பதிச்சிருக்காங்க. அங்கங்கே வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஃபினிஷிங்கோட வருது. இதுக்குன்னே பர்டிகுலர் ஒரு ஃப்ளோரே இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு செக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ரூபி எமரல்ட்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். இது எல்லாமே ஓப்பன் செட்டிங்கில் வரும். ஸோ உங்களுக்கு லைட் வெயிட்டில் வரும். ஸ்டோன் விழுமான்னு கேட்டிங்கன்னா ஸ்டோன் வந்து அந்தளவுக்கு அவ்வளோ சீக்கிரம் விழாது. ஏன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி கேப் ஃபினிஷிங் மாதிரி ஸ்டோன் மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் விழாது. பட் இருந்தாலும் நீங்கள் ஜுவல்லரிஸ் வந்து சூஸ் பண்ணும்போது மினிமம் ஒரு 14-15 கிராம்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவே 10 கிராம் 12 கிராம்லேயும் சில பீசஸ் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். ஸ்டோன் வந்து அவ்வளோ சீக்கிரம் விழாது தான் கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்து ஒரு நெக் செட் வாங்கியிருந்தேன் இவங்கக்கிட்ட. ஸோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு விழலை. ஸோ அந்த பேசிஸில் சொல்கிறேன். இதெல்லாமே உங்களுக்கு ஸ்டோனுன்னு போனீங்கனாலே மோஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன்ஸ் வந்து 16%, 18% அந்த மாதிரி வேஸ்டேஜ் இருக்கும். அண்ட் கோல்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்க்கெட் ரேட்டை விட இவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் லெஸ்ஸாகவே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஆஃபராகவே வந்து அது எப்போவுமே போயிட்டுருக்கு கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக. அண்ட் இது வந்து 2 பவுண்டில் வரக்கூடிய செட்டு. இதில் ஹாரமில் வந்து ரொம்ப நல்லா ஹைலைட்டாக சூப்பராக இருந்தது. நம்மக்கிட்ட இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த நெக் செட்க்கோ ஹாரம்க்கோ எதாவது மேட்சிங்காக வாங்கணும் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா கிடைக்கும். அண்ட் டர்க்கிலையும் நிறைய நியூ லான்ச்சஸ் வந்திருக்கு. பாம்பே கலெக்ஷன்ஸும் நியூ லான்ச்சஸ் நிறையா வந்திருக்கு. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது டர்க்கி கலெக்ஷன். இதில் வந்து சில டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா 12% வேஸ்டேஜில் இருக்கும். சில கலெக்ஷன்ஸ் வந்து 14% வேஸ்டேஜில் வருது. இது வந்து உங்களுக்கு 10% வேஸ்டேஜ்லேயே. ஏன்னா பாம்பேலேயே லாஃபா டிசைன் மாதிரி அந்த ட்ரிபிள் லேயர் ஹாரம், ஜாலி டைப்பில் ஹாரம், 6 பவுன் ஹாரம் வரும். வெட்டிங்குன்னு போகிறவங்க நிறைய பேர் வந்து 5 பவுனில் ஹாரம் தான் நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க. 5 பவுன் 6 பவுனில் நல்ல ஹாரம் காமிங்க. ஏன்னா அப்போ தான் அந்த பார்வையும் லென்த்தும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். மினிமம் ஒரு 5 பவுன் 6 பவுன் போனீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல கிராண்டாக இருக்கும். இப்போது ஆஃப்டர் மேரேஜ் கூட ஒரே ஒரு ஜுவல்லரி போட்டால் கூட நல்லா கிராண்டாக தெரியணும். ஒரு ஜிமிக்கியோடவோ ஏதாவது ஒரு தோடு இயரிங்ஸோடவோ அப்படின்னா நிறைய பேர் சூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா 5 பவுன் 6 பவுனில் தான் ஹாரம் வந்து மினிமம் பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் பக்கத்தில் ஷூட் அடிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பேர் வெட்டிங் பர்ச்சேஸ் பண்ண வந்தவங்களாம் ஸோ அந்த வெயிட்டில் தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. சில பேர் வந்து 8 சவரன், 10 சவரன், 12 சவரன் டிபெண்ட்ஸ் ஆன் தேர் பட்ஜெட். ஸோ அந்த மாதிரி என்னென்ன டிசைன்ஸ் லைக் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து. ஸோ முடிஞ்சாலும் கொஞ்சம் சேவ் பண்ணிவிட்டு ஹாரம் அப்படின்னு போகும்போது நீங்கள் ஒரு 5-6 பவுன் ஒரு 48 கிராம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா அதோட லுக் வந்து ரொம்ப நல்லா கிராண்டாக நல்லா அழகாக வந்து அமையும். அதுலேருந்து நீங்கள் 10 பவுன் 12 பவுன் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 48, 50, 55லாம் பார்த்திங்கன்னா நல்ல லென்த் வந்துடுது, வித் பேக் செயினோட வந்துடுது, பென்னண்ட்லாம் நல்லா பார்வையாக நல்லா அழகாக அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் செமி ஆன்டிக் தான், கம்ப்ளீட் ராயல் ஆன்டிக் அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி செமி ஆன்டிக் லுக்கில் தான் வருது. இது மோஸ்ட்லி எல்லோ கோல்டில் இப்போல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஆன்டிக்கில் வரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு எல்லோ கோல்டுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. செமி டல் ஃபினிஷ் ஆன்டிக்கில் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்ஸ்டேஸ்டு ஃபினிஷிங் அது ரொம்ப சில கலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் பிளாக்காலாம் சில ஜுவல்லரிஸ்லாம் வருது. அதெல்லாமே ஃபினிஷிங் தான். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு 22 கேரட்லேயே அதோட பாலிஷிங் மட்டும் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதோட டிசைன்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக அப்படின்ட்டு. இல்லை எல்லோ கோல்டுலேயே வேணும்னாலும் நிறைய நியூ லான்ச்சஸுமே இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து ஒரே ஃப்ளோர்லேயே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நல்ல பட்ஜெட்டுக்குள்ளே பார்க்கணுனாலும் சரி, இல்லை நல்லா கொஞ்சம் ஹை பட்ஜெட்டில் நல்ல கிராண்டான டிசைன்ஸ் பார்க்கணுனாலுமே கூட எல்லாமே அமைஞ்சிருக்கும் இங்கே. இது வந்து காசு மாலா டைப்.
காசு மாலையில் சூப்பராக இருந்ததுங்க. இந்த வாட்டி பார்க்கும்போது நிறைய புதுசாக சூப்பர் டிசைன்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது ட்ரெடிஷ்னலான டிசைன்ஸு, எப்போவுமே போகக்கூடிய டிசைன்ஸ், எப்போவுமே வந்து அந்த டிசைன்ஸ் பார்த்தாலும் டக்குன்னு வந்து அவங்க பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கா பர்ச்சேஸ் பண்ணிவிடாங்க. அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது, நியூ டிசைன்ஸும் இருக்குது. ஸோ எங்ககிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்த ஒரு ஏதாவது ஒரு டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது, அது வாங்கணும் அப்படின்னு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் போட்டாலும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த டிசைன்ஸ்லாம் சிலதெல்லாம் வந்து வெல் மூவிங் கலெக்ஷனாக இருக்கும், எப்போ போட்டாலுமே அந்த கலெக்ஷன் மூவ், அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இங்கே ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி மார்க்கெட்டில் இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்கோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கூட இவங்ககிட்ட வந்து ரெடியாக இருக்கும். ஸோ அதுதான் இவங்களோட ஸ்பெஷல். ரெண்டுமே நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். பர்டிகுலராக நியூ ஷோரூம் போனீங்கன்னா நிறைய நியூ டிசைன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் ரெகுலராக ட்ரெடிஷ்னல் காசு மாலை டிசைன். ஸோ இதனோட லென்த்துமே நல்லா இருந்தது நேரில் பார்க்குறது. 49 கிராம் வருது அந்த டிசைனு. இது மேலே இருக்கிற டிசைன் வந்து 57 கிராம். இது வந்து முல்லை அரும்பு மாலை. இதுவுமே நிறைய பேரோட பக்கெட் லிஸ்ட்டாக இருக்கும். என்னோடய பக்கெட் லிஸ்ட்லேயும் இது இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான டிசைன். அதுலேயே சிங்கிள் லேயர், டபுள் லேயர், ட்ரிபிள் லேயர் மாதிரி அந்த அரும்பு இருக்குது பார்த்தீங்களா, 3 லேயர் வரைக்கும் கூட இவங்க ஷோரூமில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். கீழே வரக்கூடிய ஹாரம் வந்து மகாலட்சுமி டிசைன்லேயும் இருக்குது, விநாயகர் இருக்கிற மாதிரி வேணும்னாலும் அமைஞ்சிருக்கு. இது வந்து சிங்கிள் லேயர் காசு மாலை வித் மேலே ஃபுல்லாக மகாலட்சுமி. இதில் டபுள் காசு வச்சு மகாலட்சுமி வேணும்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் மைண்டில் செட் பண்ணிட்டு போனாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு 90% வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் இவங்க வந்து ஆர்டர் எடுத்து கூட ஒரு 25 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான அட்வான்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே அவங்க சொல்லிவிடுவாங்க எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆன்லைன்லேயுமே ஆர்டர்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த நம்பரில் கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட ஆர்டர் ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ளக்ஸி காசு மாலை, நான் கையில் வச்சுருக்கிறது பெண்ணன் வச்சு வரக்கூடியது. கீழே இருக்கிற காசு மாலை வந்து சரடு கோர்த்தது, கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், ப்ளேஸ் ஆகும். அதில் டபுள் காசு மாலை வித் ஃப்ளார் ஒர்க்கு. ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மகாலட்சுமி டிசைன் வந்து காசில் என்கிரேவ் ஆகிருக்கும். பட் சைடு வைஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃப்ளார் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு ப்ராடான யூ டைப். இப்போ இந்த ஜுவல்குள்ளே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வியர் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 ஜுவல் வியர் பண்ணலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு அது ஒரு பார்டர் மாதிரி வருது. இப்போ நிறைய பேர் பார்டர் மாலை, பார்டர் காசு மாலை, பார்டர் டிசைன் ஹாரம் அப்படின்னு வருது. அதுக்குன்னே ஸ்பெஷலாக அந்த ஷேப்பை வந்து இப்போ கொண்டு வராங்க. ஸோ அது கூட நிறையா வெல் மூவிங் தான். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஹியூஜாக நான் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் சில பேருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து போடுற மாதிரி இப்போ நிறைய வெட்டிங் பிரைட்ஸ் எல்லாமே வந்து நினைக்கிறாங்க. அதுக்காகவே அந்த லாஸ்ட்டாக வரக்கூடிய ஜுவல்லரியை வந்து பார்டர் மாலையாக அழகாக வந்து இப்போ ரெடி பண்ணி பண்ணுறாங்க அந்த மார்க்கெட்டில். இப்போ அதுவுமே ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இது ரொம்ப நல்லா இருந்தது இந்த பேட்டர்னு. இது வந்து ஒரு ஃபெதர் லுக் டிசைன் பென்னண்ட்டில் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து வி டைப்பு. அந்த பென்னண்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணி வேறு ஏதாவது பென்னண்ட் கூட ஃப்யூச்சரில் போட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கான ப்ரொவிஷன் அதுக்கு இருக்குது. கீழே வரக்கூடியது டர்க்கி மாலை, ட்ரிபிள் லேயர் டர்க்கி மாலை, 58 கிராம் வரும். இது ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஆக்சிடைஸ் ஃபினிஷிங்கோட வரக்கூடிய ஒரு ஆன்டிக் ஹாரம். இதில் வந்து உங்களுக்கு அந்த ரஷ்யன் எமரல்ஸ் மாதிரியே ரூபி பேபி பிங்க் கலரில் ஒரு ஸ்டோன் வந்து கொடுத்து இந்த ஹாரமாக வந்து பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக ஆன்டிக் பர்ச்சேஸ் பண்ணணும். பட் மகாலட்சுமியோ பீகாக் டிசைனோ யானை அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஃப்ளவர் டிசைனில் நான் ஐடால் கலெக்ஷன்ஸாக வேணும் அப்படின்னா அதுக்காகவே இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்திருக்கு. ஸோ இது கூட உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு காமனான கலெக்ஷன், நல்ல கெட்டியான பேட்டர்ன். அட் த சேம் டைம் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங் வீடியோலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த கலெக்ஷன் எல்லாத்துக்குமே பேக் செயினோட தான் உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து 55 till 60 வரைக்கும் இந்த போர்டில் வந்து நீங்கள் ஹாரம் கலெக்ஷன் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. இதுலேயுமே வி டைப்பும் இருக்குது, பா டைப்பில் வர மாதிரியான ஹாரம் கலெக்ஷனுமே இருக்குது. இந்த லுக் வந்து நீங்கள் நல்லா சில்க் சாரியோட போடும்போது அந்த ஸ்டோன்ஸ் அங்கங்கே இருக்கு இல்லையா, கொஞ்சம் பெரிய சைஸில் ஸ்டோன், அதெல்லாம் ரொம்ப அழகாக வந்து ஹைலைட் ஆகும். க்ரீன்லேயும் இருக்குது, பிங்க் கலர்லேயும் இருக்குது. இந்த ஹாரமோட ஷேப்புமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து 50 கிராம் வரும். கீழே வரக்கூடிய ஹாரம் வந்து லைட் வெயிட் ஹாரம். ஏன்னா அதோட சைஸுக்கு இது வந்து 60-70 கிராம் அந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து 53ல் பண்ணியிருந்தாங்க வித் பேக் செயினோட. கொஞ்சம் லைட் வெயிட்டில் நல்ல ப்ராடான டிசைன். மகாலட்சுமி வந்து மேலே இருக்கிற மாதிரி, பென்னண்ட்டில் நல்ல ஒரு அழகான பீகாக் இருக்கிற மாதிரி. இந்த டிசைன் வந்து யானையும் மேலே மகாலட்சுமி இருக்கிற மாதிரி முத்து மாதிரி ஒரு டிசைன். செமி தான், அது செமி பேர்ல் கொடுத்து ஹேங்கிங்லேயும் அதே மாதிரி செயினோடைய ஒரு பார்டர்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 60 கிராம் வருது. கீழே வரக்கூடிய மகாலட்சுமி ஹாரம் வித் மீனா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எனாமல் ஒர்க் வந்து மகாலட்சுமி மேலே பண்ணியிருக்காங்க. இதுவுமே எல்லாமே பேக் செயினோட வரக்கூடிய டிசைனு. அண்ட் உங்களுக்கு இதோட கொஞ்சம் க்ளோசர் வியூ உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா ஃபுல்லாக லக்ஷ்மி டிசைன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த பேட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உருவம் இல்லாமல் வரக்கூடிய ஒரு ஹாரம் டிசைன். அதே மாதிரி பேட்டர்ன் தான் வேணும், பட் உருவம் இல்லாமல் வேணும்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து ரூபி செமி ரூபி கொடுத்து பண்ணியிருக்காங்க.
இது வந்து ஒரு செம க்யூட்டான ஒரு நெக் பீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது ரோஸ் கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்லேயே நார்மலாக ரோஸ் கோல்டில் வந்து மகாலட்சுமி டிசைன் வராது. பட் இப்போ மகாலட்சுமி டிசைன் வச்சு ஒரு டிசைன்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஃப்ளோரல் டிசைனில் இது எல்லாமே ரோஸ் கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன், எல்லாமே 22 கேரட் தான். இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து 14% வேஸ்டேஜ் வரும். ஆக்சுவலாக லாஸ்ட்டாக ஒரு நெக் பீஸ் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா அதில் அந்த ஹேங்கிங் இருக்குல்ல, சேம் ரோஸ் கோல்டில் அதே மாதிரி மேட்சிங் டிசைனோடு நான் இயரிங்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அது மாதிரி மேட்சிங்காக நிறைய செட்ஸ் வந்து இங்கே அவைலபிள் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.